ஓம் சாந்தி 19/12/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்படும். கேள்வி: அதிசயமான தந்தை உங்களுக்கு எந்த ஒரு அதிசயமான ரகசியத்தை கூறியிருக்கிறார்? பதில்: தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இது அனாதியான, அதாவது முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகமாக உருவாகி இருக்கிறது. இதில் ஒவ்வொருவருடைய நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. எது நடந்தாலும் நத்திங் நியூ, அதாவது எதுவும் புதிதல்ல. குழந்தைகளே, இதில் என்னுடைய தற்பெருமை எதுவும் இல்லை. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த அதிசயமான ரகசியத்தை சொல்லி தந்தை தன்னுடைய நடிப்பின் மகத்துவத்தையும் குறைத்து கொண்டு விட்டார். அதாவது பாபா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லாமலேயே சொல்லி கொடுக்கிறார். உதாரணத்திற்கு, அவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். நரகத்தை சொர்க்கமாக்குறதுன்றது சாதாரண விஷயமா? ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? இதுல என்னுடைய தற்பெருமை எனக்கு, நாடகத்தினுடைய பந்தனத்துல நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றார். இந்த அதிசயமான ரகசியத்தை சொல்லி நீங்களும் அது போல இருங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: இறுதியில் அந்த நாளும் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கல்பத்திற்கு பிறகு மீண்டும் நம்மை செல்வந்தர்களாக மற்றும் ஆரோக்கியமானவர்களாக ஆக்குவதற்காக, தூய்மை, சுகம், அமைதியின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இறுதியில் அந்த நாளும் வந்தது இன்றுன்னு யார் பாடுறது? குழந்தைகளாகிய நீங்க தான் பாடுறீங்க. ஏன்னா நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்பத்திற்கு பிறகு மீண்டும் நம்மை செல்வந்தர்களாக ஆரோக்கியமானவர்களாக ஆக்கிறதுக்கு, தூய்மை, சுகம், சாந்தியின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு தந்தை வந்திருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால்தான் நீங்க அந்த பாட்டை பாடுறீங்க அப்படின்றார். உலகாய பிராமணர்களும் ஆயுஷ்வான் பவ, தனவான் பவ, புத்ருவான் பவ என்று ஆசீர்வாதம் செய்கிறார்கள் அல்லவா? ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் இல்லை. உலகத்துல நீண்டாயுள் உடையவர் ஆகுங்க, செல்வந்தர்கள் ஆகுங்க, குழந்தைகள் பெற்று நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இங்க ஆசீர்வாதம் பண்ற விஷயம் எதுவும் இல்லை. இங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ஆஸ்தியாகவே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றார். குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பும் கூட தந்தை வந்து மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கான படிப்பை சொல்லிக் கொடுத்திருந்தார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். குழந்தைகள் யார் படித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நாம் என்ன படித்து கொண்டிருக்கிறோம், படிப்பிப்பவர் யார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். உங்களிலும் வரிசை கிரமமான முயற்சி கேட்டாற்போல்தான் தெரிந்திருக்கிறீர்கள். தந்தை சத்தியத்தை சொல்லி சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். சத்யுகத்தில் பொய், பாவம் போன்றவை எதுவும் இருக்காது. கலியுகத்தில்தான் அஜாமில் போன்ற பாவாத்மாக்கள் இருக்கிறார்கள். இந்த சமயம் முற்றிலும் ரவரவ நரகமாக இருக்கிறது. அதாவது கொடுமையான நரகமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் கொடுமையான நரகமாக இருக்கிறது என்பது காணப்படும். மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால்,
உலகம் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். முன்பெல்லாம் இறை அடியார்கள் 12, 13 வயது குமாரிகள் கூட குழந்தைகளை பெற்றெடுக்கும்படியான கலியுகம் வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதாவது பிரம்மா பாபா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னுடைய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார். எங்க காலத்துல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்றார். முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிடும் போது நான் வருகிறேன், என்னுடைய பாகமும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு புதிய விஷயம் எதுவும் இல்லை. தந்தை புரிய வைப்பதும் அப்படிதான். சக்கரத்தை சுற்றிவிட்டீர்கள், நாடகம் முடிவடைகிறது. இப்போது தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோபிரதானமாகி சதோபிரதான உலகத்திற்கு எஜமானர் ஆகிவிடுவீர்கள் என்று எவ்வளவு சாதாரணமான முறையில் புரிய வைக்கிறார். தந்தை தன்னுடைய நடிப்பிற்கு அவ்வளவு மகத்துவம் கொடுப்பதில்லை. இது என்னுடைய நடிப்பின் பாகம், புதிய விஷயம் எதுவும் இல்லை என்கிறார். இது எதுவும் கஷ்டமான விஷயம் இல்லை, மிகவும் சகஜமானது. ஆனால் எந்த யுத்தம் என்று புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சாஸ்திரங்களில் யுத்தம் போன்ற விஷயங்களை பற்றி எழுதிவிட்டார்கள். உண்மையில் மாயா ராவணனின் மீது வெற்றி பெறுவது மிக பெரிய யுத்தமாக இருக்கிறது. குலேபகாவலியின் கதையும் இருக்கிறதல்லவா? குழந்தைகள் வெற்றி அடைகிறீர்கள், மிகவும் நன்றாக செல்கிறீர்கள். பிறகு மாயை வந்து தீபத்தை அணைத்து விடுகிறது. பாபா மாயையின் புயல்கள் நிறைய வருகிறது என்று குழந்தைகளும் சொல்கிறீர்கள். இந்த 5 விகாரங்களிலிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நினைவில் இருந்தீர்கள் என்றால் உறுதியானவர்களாக ஆகி விடுவீர்கள். ஆத்மா அபிமானி ஆகுங்கள். தந்தையின் இந்த படிப்பு ஒரு முறைதான் கிடைக்கிறது. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று வேறு யாரும் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். சத்யுகத்தில் கூட இப்படி சொல்ல மாட்டார்கள். ஏன்னா பாபா ஒருத்தர் தான் சரீரம் இல்லாம சதா ஆத்ம ரூபத்துல இருக்கிறார். ஆகையில அவர் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்றார். பகவானுக்கு ஷரீரத்தின் பெயர் எதுவும் இல்லை. பெயர் வைக்கப்படும் ஷரீரங்களிலிருந்து அவர் தனிப்பட்டவராக இருக்கிறார். முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் 84 பிறவிகளின் அழியாத பாகம் நிறைந்திருக்கிறது. இதுதான் அனைத்தையும் விட அதிசயமான விஷயமாகும். ஆத்மாவும் அழியாதது, நாடகமும் அழியாதது, ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். எப்போதிலிருந்து தொடங்கியது என்று இப்படி சொல்லவே முடியாது. இது இயற்கையின் அதிசயம் அல்லவா? அதாவது இயற்கை எவ்வளோ அதிசயமானது. ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு. பழங்கள் எடுத்துக்கோங்க, மலர்கள் எடுத்துக்கோங்க, அழகழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் போது என்ன தோணுது? இயற்கையின் அதிசயம், எப்படி இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அதுபோல இவங்க சிறிய ஆத்மாவிற்குள்ள இவ்வளோ 84 பிறவிலுடைய பாகம் பதிவாகி இருக்கிறதுனா இதுக்கு இயற்கையின் அதிசயம் என்றே சொல்ல முடியும் அப்படின்றார். நிறைய பேர் பகவானுக்கு என்ன ஆனது, அவர் ஏன் இப்படி துக்கமும் சுகமும் நிறைந்த உலகத்தை அமர்ந்து உருவாக்கினார் என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா, அட இது அனாதியானது, முதலும் முடிவும் இல்லாதது என்று கூறுகிறார். இதற்கு முன்பு நாம் குரங்கை விட மோசமானவர்களாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும்.
இப்போது தந்தை கோவிலுக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நல்ல நல்ல குழந்தைகளின் ஆத்மா நாம் எதற்கு உதவாதவர்களாக இருந்தோம், இப்போது நாம் மதிப்புமிக்கவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறது. இங்கு எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்க வேண்டும். அவரைதான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் ஒருவருடன் தான் யோகம் வைக்க வேண்டும். இந்த தேகமும் என்னுடையதில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு கிரகச்சாரம் வந்தாலும் மனச்சோர்வடைந்து அமர்ந்துவிடக் கூடாது. மீண்டும் முயற்சி செய்து தந்தையின் நினைவில் இருந்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு மாயையின் புயலும் யுத்தம் செய்ய முடியக்கூடாது. அந்த அளவிற்கு சுயத்தின் நிலையை நினைவின் மூலம் எப்படி உறுதியானதாக ஆக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு மாயையின் புயலும் யுத்தம் செய்யக்கூடாது. விகாரங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். சர்வ சக்திகளின் லைட் மூலம் ஆத்மாக்களுக்கு பாதை காண்பிக்கக்கூடிய உயிரோட்டமான கலங்கரை விளக்கம் ஆகுங்கள். ஒருவேளை நான் ஆத்மா உலக நன்மைக்கான சேவை செய்வதற்கு பரந்தாமத்திலிருந்து அவதரித்திருக்கிறேன் என்ற நினைவில் எந்த சங்கல்பம் செய்தாலும் வார்த்தை பேசினாலும் அதில் உலக நன்மை அடங்கி இருக்கும். மேலும் இந்த நினைவுதான் கலங்கரை விளக்கம் போன்று காரியம் செய்யும். எப்படி அந்த கலங்கரை விளக்கில் ஒரு நிறத்தின் லைட் வெளிப்படுகிறதோ அதுபோல் உயிரோட்டமான கலங்கரை விளக்காகிய உங்கள் மூலம் சர்வசக்திகளின் லைட் ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பாதை காட்டும் வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன். அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் கூடவே சக்தி ரூபமாகுங்கள். அப்போது ராஜ்யத்தில் நம்பர் முன்னால் கிடைத்துவிடும். அவ்வியக்த சமிகை. எப்படி கர்மத்தில் வருவது இயல்பானதாக ஆகிவிட்டது, அதேபோல் கர்மாதீத நிலை அடைவதும் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். கர்மங்களையும் செய்யுங்கள், மேலும் நினைவிலும் இருங்கள். யார் சதா கர்மயோகி நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எளிதாகவே கர்மாதீத நிலை அடைய முடியும். எப்பொழுது வேண்டுமோ அப்போது கர்மத்தில் வர வேண்டும், மேலும் எப்பொழுது வேண்டுமோ அப்போது விடுபட்டுவிட வேண்டும். கர்மங்கள் செய்யும் போது இடையிடையே இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீயே
உன்னன்பில் பலியாகிறேன்.